வார்த்தையை விட்ட தவேகா அமைச்சர். பதிலுக்கு ஒட்டுமொத்த சட்டசபையையும் அலறவிட்ட உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜி. மிரண்டு போன தவேகாவினர், அதாவது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கொண்டு வந்த அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்திற்கு மூடு விழாவா? விஜய் அரசின் இரட்டை வேடம் அம்பலமாகி இருக்கிறது என்று திமுக சட்டத்துறை இணை செயலாளரும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினருமான இ பரந்தாமன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது: தவேகா ஆட்சியில் 8 பட்டியலின அமைச்சர்கள் இருந்தும் ஒரு தலித் மாணவர் தன் ஆராய்ச்சி படிப்பை தொடர முடியாமல் பரிதவிக்கும் பரிதாபகரமான நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய பட்டியல் சமூக மாணவர்கள் அயல் நாடுகள் சென்று உயர்கல்வி பயில பொருளாதாரம் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். அந்த திட்டத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படித்து வரும் மாணவர்களுக்கு நிதி உதவியை வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது தவேகா அரசு. தகுதி வாய்ந்த SC ST மாணவர்கள் வெளிநாடுகளில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்களில் முதுகலை, PhD மற்றும் முது முனைவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் முழு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் குடும்ப வருமான அடிப்படையில் கல்வி கட்டணம், வாழ்க்கைக்கு செலவினம் உட்பட ஆண்டுக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் வரை முழு நிதி உதவி வழங்கப்படுகிறது. அதோடு விசா, விமான பயண கட்டணம், மருத்துவ காப்பீடு போன்ற இதர செலவுகளும் இந்த திட்டத்தில் ஏற்கப்படுகின்றன. வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில திட்டமிடும் மாணவர்களுக்கு விசா மற்றும் தகுதி தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் நான் முதல்வன் திட்டம் மூலமாக விலையில்லாமல் வழங்கப்பட்டன. கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் எந்த தொய்வும் இல்லாமல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த திட்டம் தவேகா ஆட்சியில் நிதி தாமதத்தால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மலேசியாவில் உள்ள மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் திசு பொறியியல் மற்றும் மீளுருவாக்கம் மருத்துவத்துறையில் 2ஆம் ஆண்டு PhD பயிலும் மதுரையை சேர்ந்த பாரதிதாசன் என்ற ஆராய்ச்சி மாணவர் நிதி தாமதம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தில் 2023 மலேசியா சென்ற பாரதிதாசன் முதலாம் ஆண்டிற்கான கட்டணங்களை அரசு வழங்கியதாகவும், ஆனால் 2ஆம் ஆண்டிற்கான கல்வி கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவிற்கான நிதி வரவில்லை என சொல்லியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் வர வேண்டிய நிதி 5 மாதங்களாக வரவில்லை என்று வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மாணவர் பாரதிதாசன் அமைச்சருக்கும் செயலாளருக்கும் 12 முறை மின் அஞ்சல்கள் அனுப்பியும் அரசிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. நிதி கிடைக்காததால் மருத்துவ ஆராய்ச்சி பாதிக்கப்பட்டு நண்பர்களிடம் கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மின் அஞ்சல் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காத அரசு பாரதிதாசன் வெளியிட்டிருக்கும் வீடியோ வைரல் ஆன நிலையில் தவறை மறைக்க அவர் செலவின ஆவணங்களை முறைப்படி சமர்ப்பிக்கவில்லை என பொய்யான காரணங்களை இப்போது முன்வைக்கிறது. இது தொடர்பாக இத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் வன்னி அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கை தவேகா அரசின் தவறை மறைக்கும் முயற்சியாகவே தெரிகிறது. அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் பாரதிதாசனுக்கு நிதி வழங்கப்பட்ட தேதிகளை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தேதிகள் அத்தனையும் திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டவை. அவரே உண்மை என்ன என்பதை போட்டு உடைத்து விட்டார். திமுக ஆட்சியில் நிதியுதவி கிடைத்த மாணவனுக்கு தவேகா ஆட்சியில் கிடைக்காமல் போனது ஏன்? பாரதிதாசன் ஏப்ரல் மாதமே ஆவணங்களை அனுப்பியிருக்கிறார். மின்னஞ்சல் மூலமும் நினைவூட்டியிருக்கிறார். அவருடைய பெற்றோர் அமைச்சரை நேரிலும் சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள். இவை எதன் மீதும் நடவடிக்கை இல்லை என்பதால்தான் மன உளைச்சலில் பாரதிதாசன் வீடியோ வெளியிட்டார். அவர் தேதி வாரியாக அரசிடம் முன்வைத்த கோரிக்கையும்
ரசீது ஆவணங்களையும் வெளியிட்ட நிலையில் தவிக அரசு தனது முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்ளப் போகிறது? ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்ட இயக்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னி அரசு பொறுப்பு வகிக்கும் துறையில் பட்டியல் இன மாணவரின் அயலக உயர்கல்வி கனவு சிதைக்கப்படுவது வேதனையின் உச்சம். சமூக நீதித்துறை அமைச்சருக்கு இந்த ஆட்சியில் கொஞ்சமாவது அதிகாரம் இருக்கிறதா? அல்லது சூப்பர் பவராக இயக்குபவர்கள்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார்களா? சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை திமுக உறுப்பினர் கோவி செலியன் எழுப்பிய போது அதே பொய்யை சொல்லியிருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதில் பழி தீர்க்கும் நோக்கம் மட்டுமே அவருடைய உரையில் வெளிப்பட்டிருக்கிறது. பட்டியல் இனத்தவர்களின் உயர்கல்விக்காக சிறந்த நோக்கத்துடன் திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவது போலவே விஜய் தலைமையிலான தவிக அரசின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. இந்திய அளவில் ஒன்றிய பாஜக அரசு பட்டியலின மாணவர்களுக்கான கல்வி நிதியுதவிகள் பலவற்றை நிறுத்தியுள்ள நிலையில் பாஜக வழியிலே தமிழ்நாட்டில் உள்ள தவிக கூட்டணி அரசும் செயல்படுகிறது. தாங்கள் பதவியில் இருப்பதற்காக தலித் மாணவர்களின் உழைப்பையும் கனவையும் குழி தோண்டி புதைக்கும் இந்த சோஃபா மாடல் அரசுக்கு மக்கள் நிச்சயம் தண்டனை கொடுப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் கரூர் கம்பெனி ஓனர் என்று திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியை பார்த்து வார்த்தையை விட்ட தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களுக்கு செந்தில் பாலாஜி தக்க பதிலடி கொடுத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி கூறியதாவது 2025-26 மின்சாரத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் சில பக்கங்களை மட்டும் மாற்றிவிட்டு அப்படியே அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் நகலெடுத்து இருக்கிறார். ஆட்கள் பற்றாக்குறையை தொடர்ச்சியாக சொல்லும் சிடிஆர் நிர்மல்குமார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஆட்களை வைத்துதான் திமுக அரசு சீரான மின் விநியோகத்தை கொடுத்தது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு ஒரு வார்த்தை பேசினால் மறு வார்த்தை பேச எங்களுக்கு தெரியும். தவறாக பேசிவிட்டு அவை குறிப்பில் இருந்து நீக்குகிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் அது பொதுவெளிக்கு போகிறது. பதில் சொல்லாமல் ஊமையாக இருக்க நாங்கள் சபைக்கு வரவில்லை. அதேபோல் ஹார்ட் டிஸ்க் பற்றி கேட்டேன். பொதுவெளியில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேசும்போதெல்லாம் சீரமைப்புகள் முறைகேடுகள் என்றெல்லாம் சொல்லுகிறார். 493 துணை மின் நிலையங்கள் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு 122 துணை மின் நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நீங்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் 122 துணை மின் நிலையங்களின் பணிகள் நடந்து வருவதாகவும் அதற்கு ரூபாய் 5066 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பணிகள் நடந்து வருவதாகவும் கூறினீர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் புதிய மின் உற்பத்திற்கு ஏற்ப வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறை பற்றி பேசுகிறீர்கள். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் இதே எண்ணிக்கையிலான ஆட்களை வைத்துதான் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகம் நடைபெற்றது. அதற்காக மத்திய அரசின் பாராட்டையும் திமுக அரசு பெற்றது. 99,000 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக வரலாற்றில் 5 ஆண்டுகளில் இவ்வளவு மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டதில்லை. அதேபோல் இந்த கொள்கை விளக்க குறிப்பு இரவு 10 மணிக்கு தான் வந்தது. 6 துறைகள் இருக்கிறது. இதனை படித்து முடிக்க இரவு 2:30 மணி ஆகிவிட்டது. மொத்தமாக 834 பக்கங்கள். இதனை படித்து தரவுகளை தயார் செய்ய வேண்டும். மின்சாரத்துறை குறிப்பில் 4-5 பக்கங்களிலே தான் டேட்டாக்கள் இருக்கிறது. மற்றவை 2025-26 இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நீக்கிவிட்டு சரத்துகள் அப்படியே உள்ளது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. தவிக அரசின் 2 திட்டங்களை மட்டும் சேர்த்து உள்ளார்கள். வேறு ஒன்றும் இல்லை என்று செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கரூர் கம்பெனி ஓனர் என்று அமைச்சர் நிர்மல்குமார் பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சங்கி அமைச்சர் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதால் ஒட்டுமொத்த சட்டசபையும் அதிர்ந்து விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.